மதுபான சாலை அனுமதிக்கு 8 கோடி ரூபாய் லஞ்சம் முறையிடுமாறு ஆலோசனை என்கிறார் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் மன்னார் பகுதியில் மதுபான சாலை அமைப்பதற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது இதற்கு 8 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் என்னிடம் தொலைபேசியில் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தினேன் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்றங்களுக்கான சிறப்புரிமைகளை குறைத்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். நாட்டு மக்கள் எதிர்பார்த்த சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். கப்பம் மற்றும் லஞ்சம் வழங்கும் அரசியல் கலாச்சாரத்தை முடிவு கொண்டு வந்திருக்கின்றோம். அமைச்சர்கள் மற்றும் ஆளும் தரப்பின் பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு விசேட சலுகைகள் எதுவும் வழங்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஒரு நாள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தில் மன்னார் பகுதியில் மதுபான சாலை ஒன்றை அமைப்பதற்கு மதுபான சாலை அனுமதி பத்திரம் ஒருவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு 8 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு ரிஷாட் பதியுதீனும் தெரிவித்திருக்கின்றேன். எனவே முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்புரிமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு சித்ஸ்ரீ தலைமையிலான குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. இதற்கமைய 1982 ஆண்டு பாராளுமன்ற ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தொடர்பான சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு சட்ட வரைஞர் திணைக்களத்தால் சட்ட வரைவு தயாரிக்கப்படுகிறது. ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தொடர்பில் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எவருக்கேனும் பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சினை காணப்பட்டால் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கை முன்வைக்கலாம். அந்த கோரிக்கை தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் விவகாரங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்.